அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதி வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன் அம்மா பஅத். அருமையான நெஞ்சம் டிவி நேயர் பெருமக்களே, உங்கள் மீதும் உலக மக்களாகிய நம் அனைவர் மீதும் எல்லாம் அல்ல அல்லாஹுவின் அன்பும் அருளும் உண்டாகட்டுமாகுக. அருமையான நேயர் பெருமக்களே, இஸ்லாமிய நற்போதனைகளில் இன்றைய தினம் நாம் பார்க்கவிருப்பது இதைவிட நல்ல செயல் வேறில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கூறியதாக அனஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸ் பைஹகி என்கிற கிதாபில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒருமுறை ஹஸ்ரத் அபூ தர்தா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி அவர்களை சந்திக்கிறார்கள். நபி அவர்களை சந்தித்து நபி அவர்களிடத்துல, யா ரசூலுல்லாஹ், என் வாழ்க்கையில அல்லாஹ்விற்கு பிடித்தமானதாகவும் என் வாழ்க்கையை சீர்படுத்தக்கூடியதுமான ஒரு நல்ல செயலை எனக்கு சொல்லி கொடுங்க. நான் என் வாழ்க்கையில கடைபிடிச்சு வாழணும்னு ஆசைப்படுறேன். ஆனால் அந்த செயலை செய்வது எனக்கு மிகவும் லேசானதாக இருக்கணும் என்று நபி அவரிடத்துல அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்குறாங்க. அது மட்டும் இல்லாமல், நீங்கள் சொல்லிக் கொடுக்கக்கூடிய அந்த செயலை நான் கடைபிடிப்பதின் மூலமாக என்னுடைய நன்மைகளை இறைவன் நிறுத்து பார்க்கிற பொழுது நன்மைக்குண்டான தட்டு அதிகம் கனமானதாக இருக்கணும். அது போன்ற நல்ல செயல்களை எனக்கு சொல்லிக் கொடுங்க, என் வாழ்க்கையில் நான் கடைபிடிக்கிறேன். அப்போது நபி அவர்கள் சொன்னார்கள், உனக்கு 2 விஷயங்களை நான் சொல்லித்தரேன். இந்த 2 விஷயங்களை உன் வாழ்க்கையில் நீ கடைபிடித்து வாழ்ந்தாய் என்று சொன்னால் இறைவனுடைய புறத்தில் நீ மகிழ்ச்சிக்குரிய நல்ல அடியானாக பார்க்கப்படுவாய். உன்னுடைய நன்மைகளுக்குண்டான எடை அதிகரிக்கப்படும். அப்படியா யா ரசூலுல்லாஹ், இறைவனுக்கு பிடித்தமான ஒரு செயலா, எனக்கு சொல்லிக் கொடுங்களேன், நான் என் வாழ்க்கையில் கடைபிடிச்சு நடக்கிறேன் அப்படின்னு சொன்ன பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல அபூ தர்தா ரலியல்லாஹு அவர்கள் ஆவலோடு கேட்கிறார்கள், யா ரசூலுல்லாஹ் சொல்லிக் கொடுங்களேன். அப்போ நபி அவர்கள் சொல்வார்கள், எப்பொழுதும் எந்த சூழ்நிலையிலேயும் உன்னுடைய கல்வை நற்குணத்தோடு அமைத்துக்கொள், நல்ல எண்ணத்தோடு இருக்கணும். எப்பொழுதும் எந்த சூழ்நிலையிலேயும் குரோத மனப்பான்மை, பொறாமையான குணம், அடுத்தவர்களை எப்படி கெடுப்பது, இது போன்ற கெட்ட எண்ணங்கள் ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் இல்லாமல் இருந்தது என்று சொன்னால் அடுத்தவர்களுடைய விஷயத்தில், தன் தாய் தந்தையருடைய விஷயத்தில், சகோதரர்களுடைய விஷயத்தில், நண்பர்களுடைய விஷயத்தில், வியாபாரிகளுடைய விஷயத்தில், நம்மிடத்திலே பழகக்கூடிய யாராக வேண்டுமானாலும் இருக்கட்டும், எந்த ஒரு விஷயத்திலையும் உன்னுடைய உள்ளத்தை நீ தூய்மையாக வைத்துக்கொள். கெட்ட சிந்தனை அணுவளவும் வந்துடக்கூடாது. நற்குணத்தோடு உன் வாழ்க்கையை அமைத்துக்கொள். தூய்மையான உள்ளமாக உன்னுடைய கல்வை மாற்றிக்கொள். அதுவே உனக்கு சிறந்த நற்கூலியை தரக்கூடியதாக இருக்கிறது. இன்னைக்கு அது முடியுமா? இன்னைக்கு கூட பிறந்த அண்ணன் தம்பியே நல்லா இருக்குன்னு நினைக்க மாட்டாங்க. அண்ணன் கொஞ்சம் செல்வாக்கா நல்ல வசதி வாய்ப்பாக இருந்தால் தம்பி என்ன யோசிக்கிறான், ஆஹா நம்ம கொஞ்சம் பலகீனமாக இருக்கிறோமே, நம்மளை விட்டு போட்டுமே எப்படி நல்ல நிலைக்கு வந்தான், நல்லா சம்பாதிக்கிறான், வீடு வாசல் வாங்குறான், பொண்டாட்டி பிள்ளைகளை நல்லா பார்த்துக்கிறானே, இன்னைக்கு நம்ம கஷ்டப்பட்டு இருக்கிறோமே, எப்படி இவன் வந்தான், எப்படியாவது சரிவை சந்திச்சிடணும் அப்படிங்கிற எண்ணம் இன்னைக்கு சில நபர்களிடத்தில் இருக்கிறது. அல்லது சில வியாபாரிகள் இப்படி நினைக்கிறாங்க, பக்கத்து கடைக்காரர் நல்ல வியாபாரம் செய்கிறாரு, நல்ல சம்பாதிக்கிறாரு, நம்மத்துல வியாபாரமே இல்லையே, நம்ம கடையில் அவனுக்கு மட்டும் எப்படி வியாபாரம் இருக்குது. இப்படி கெட்ட எண்ணங்கள், கெட்ட சிந்தனைகள் இன்றைக்கு ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளத்திலேயும் புரையோடி கிடக்கிறது என்பதை நினைக்கிற பொழுது வருத்தமாக இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், உன்னுடைய உள்ளம் எப்பொழுதும் நன்மையை மாத்திரம், நல்லதை மட்டுமே சிந்திக்கக்கூடியதாக இருந்தது என்று சொன்னால் உன் வாழ்வை இறைவன் சீர்படுத்தி விடுவான். உன் வாழ்க்கையில் தேவையான அனைத்து நலவுகளையும் அல்லாஹ் கொடுத்து விடுவான். முதல் விஷயம், நம்ம உள்ளம் சுத்தமானதாக இருக்கணும். இரண்டாவதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுவார்கள், எந்த நேரத்திலும் நீ மௌனத்தை கடைபிடித்துக்கொள். சில நேரங்களில் மௌனம் கலைக்கப்பட்டு சில பேர் கோபப்படுத்துகிற மாதிரி பேசுவாங்க. நம்ம என்ன செய்வோம், மிதமிஞ்சி கோபப்பட்டு சில வார்த்தைகளை உதிர்த்து விடுவோம். அந்த வார்த்தைகளால் சண்டை சச்சரவுகள் உருவாக, அந்த வார்த்தைகளால் மனக்கசப்புகள் ஏற்பட, அந்த வார்த்தைகளால் உறவுகள் துண்டிக்கக்கூடிய நிலை ஏற்பட,
இது போன்ற நிகழ்வுகள் நடந்துவிடக்கூடாது என்பதற்காக வேண்டி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், உன்னுடைய மனதை காயப்படுத்துகிறதை போன்று யாராவது செய்துவிட்டால் நீ மௌனமாக இருந்துவிடு, அல்லாஹ் அதற்கு பொறுப்பெடுத்துக் கொள்வான். அதற்குண்டான தீர்வை இறைவன் கொடுத்து விடுவான். நீ எந்த ரியாக்ஷனையும் காமிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆகையினால நீ பொறுமையாக இரு. ஒருவன் உன்னை திட்டுகிறானா, ஒருவன் உன்னை வசைபாடுகிறானா, ஒருவன் உன்னை பற்றி அவதூறு கூறுகிறானா, அல்லாஹ்விடத்திலே முறையிடு, இறைவா என்னை ஒருவன் அவதூறு கூறுகிறான், என்னை ஒருவன் தவறாக பேசுகிறான், ஆனால் எனது மனம் வலிக்கிறது, இறைவா உன்னிடத்திலேயே நான் பொறுப்பு சாட்டுகிறேன், அதற்கு நீ பாதுகாத்து கொடு என அல்லாஹ் இடத்துல நம்ம துவா செஞ்சிருவோம். நபி அவர்களை எத்துணை யூதர்கள் திட்டினார்கள், எத்துணை முனாஃபிக்குகள் நபி அவர்களை முதுகுக்கு அப்பாறம் தவறாக பேசினார்கள். நபி அவர்கள் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை மட்டுமே செய்தார்கள், அல்லாஹ் அவர்களை கண்ணியப்படுத்தினான் அல்லவா. அதைத்தான் நபி அவர்கள் செய்ய கூறுகிறார்கள். எந்த ஒரு மனிதன் தமது வாழ்க்கையிலே நற்குணத்தோடும் பொறுமையோடும் இருக்கிறார்களோ அவர்கள் அல்லாஹ்வின் புறத்திலே உயர்ந்த தரஜாவிலே சேர்க்கப்படுவார்கள். அந்த அந்தஸ்திலே நாமும் சேருவோம், நாமும் நமது வாழ்க்கையை சீர்படுத்துவோம். அல்லாஹ் அதற்கு உதவி செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்ஷா அல்லாஹ் மீண்டும் நாளை சந்திப்போம்.